இந்திய கிரிக்கெட் பிளேயரான திலக் வர்மா கிட்ட நிருபர்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. சென்னை அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர விஷயம் எது அப்படின்னு. அதற்கு திலக் வர்மா என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, சென்னை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் தலை தோனியும் தான் அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்காரு. உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு சிலர் அவங்களாவே சொல்லிக்கலாம். பட் உச்சம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 45 வருடங்களுக்கு மேலாக அவர் இவ்வளோ பெரிய ஒரு உச்சத்தில் தான் இருக்கார். அதுவும் அவருடைய உச்சம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுதே தவிர குறைஞ்ச பாடு இல்லை. இந்தியாவில் எந்த மூலை முடுக்குக்கு போனாலும் சூப்பர் ஸ்டாருடைய பெயரை சொன்னோன்னா அவருக்கு ரசிகர்களும் இருப்பாங்க. அவரை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு பேசினவரை தமிழ்நாடு கேரளா தான்னா யாருக்கும் தெரியாது. இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர். எதற்காக இப்போ இப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோசியல் மீடியாவை பக்கம் போனாலே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வருது. விவாதங்கள் ஏகப்பட்டது நடந்துகிட்ருக்கு. அதாவது தலைவரையும் அந்த உச்சத்தில் இருக்கேன்னு சொன்னவரையும் கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தலைவரை யார் கூடயும் கம்பேர் பண்ணவே முடியாது. அப்படி அவரை பற்றி தெரியாமையே கம்பேர் பண்ணுற சில ஸ்மால் பாய்ஸுகளுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ.